பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த எரேமியா 29:13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும். முதலாவது, நமக்குள் இருக்கிற அந்த முழு இருதயம் என்றால் என்ன? நாம் அதை சற்று தியானிப்போம். முழு இருதயம் என்பது இந்த இருதயம் பல வார்த்தைகளாலே துன்புறுத்தப்பட்டிருக்கும், உடைக்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்த இருதயத்திலே பல சிந்தனைகள், யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி பல எண்ணங்கள், பல தேவைகள், பல நெடுக்கங்கள், பல குழப்பத்தின் மத்தியிலே உங்கள் இருதயத்தை நீங்கள் ஏதாவது யோசித்து கொண்டிருக்கலாம். எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது நாம் முழு இருதயமாக்கிய அந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனை தேடுகிற தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு நாம் தேவனை தேடும் பொழுது அவரை தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். தேவனை நாம் கண்டடைகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே நமக்கு உதவி செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உண்டு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பல மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம், உதவி செய்யாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள், காலங்கள் நமக்கு சாதகமாய் அமையாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாய் நாம் அவரை கண்டடைகிறோமோ அல்லவோ அவர் நம்மை கண்டடைகிறார். நம்முடைய தேவைகள் தேவனுக்கு தெரியும், நம்முடைய காரியங்கள் தேவன் அறிவார். எனவே தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் நேரம் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ அவருடைய சமூகத்தில் அவரை தேடும் ஒரு முழு இருதயம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, பல நெருக்கங்கள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும், பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக அலைமோதி கொண்டு இருந்தாலும், பிரியமானவர்களே, வருங்காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து அல்லது இன்றைய நாளை குறித்து உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் செல்லும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு தேவனுடைய பாதம்தான் என்று நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சென்று உங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களையும், அதாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாமே சொல்லலாம். உங்களுடைய பாவ வாழ்க்கையை அறிக்கை செய்யலாம். அதே போல் உங்கள் மன கஷ்டங்கள் அழுது தீர்க்கும் ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம் மாத்திரமே. எனவே அவருடைய பாதத்திலே நீங்கள் அழுக வேண்டும். மனிதர்கள்கிட்ட சொல்லி அழுவதை விட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அழுகும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பதில் செய்வார். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான். பிரியமானவர்கள், எனவே தேவன் அவர் நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை மறுகரை கொண்டு சேர்ப்பார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. காற்றடித்தாலும், மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் அடங்கிவிடும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளை காட்டிலும், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை காட்டிலும் மிகவும் அதிகமாக எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு முழு இருதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி, விசாலமான வழியை ஏற்படுத்தி அதிலே உங்களை நடக்கவும், பெருகவும், ஆசீர்வதிக்கவும் செய்வார். எனவே இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இன்று முதல் ஏதோ போகிறோம் வருகிறோம் என்று அல்லாதபடி, சபைக்கு செல்கிறோம் வருகிறோம் என்று இருந்து விடாதபடி, உங்களுடைய எல்லா தேவையின் மத்தியிலும் சந்தோஷமானாலும் ஜெபியுங்கள், துக்கமானாலும் ஜெபியுங்கள், போராட்டமானாலும் ஜெபியுங்கள்.
எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், தீர்வு ஆண்டவருடைய சமூகம், ஜெபம் மாத்திரம்தான் பிரியமானவர்களே. எனவே தேவனை விட்டு விலகி செல்லாதீர்கள். கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவரை நீங்கள் கண்டு பிடிப்பீர்கள். அவர் நீங்கள் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய பிரச்சனையிலே அவர் தென்படுவார், உங்களுக்கு உதவி செய்ய. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தேவன் நீ தென்படுவீராக. அவர்கள் செபிக்கும் பொழுது அவர்கள் முழு இருதயத்தோடு தங்களுடைய இருதயத்தின் பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கும் போது, தேவனே இவர்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறட்டும். சத்ருவின் எல்லா தந்திரங்களும், சத்ருவின் எல்லா போராட்டங்களும் இவர்களை விட்டு விலகி போய் என்று கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்குற தேவன் ஆண்டவர், இவர்கள் உம்மை தேடும் பொழுது கண்டடையத்தக்க சமயத்திலே கர்த்தர் நீர் அவர்களுக்கு வெளிப்படுவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பிரியமானவர்களே,